நான் முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன் திரு ரவீந்திரன் துரைசாமி. இங்க வாக்கு சதவீதத்தின் அடிப்படையையும் கேள்விக்குள்ளாக்குகிறார். அதே நேரத்தில் அதிமுகவுக்கு செல்வாக்கு இல்லை, நீங்க எப்படி வேண்டுமானாலும் வாங்க, சேர்ந்தும் வாங்க, தனித்தனியாகவும் வாங்க, திமுகவுக்கான வெற்றி உறுதி, அந்த கூட்டணி ஒட்டுமொத்தமாக சேர்ந்து 200க்கு மேல வெல்லும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். திமுக இளைஞரணி தலைவரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு பேசுகிற பேச்சு அவர் ஷார்ப்பாக விஷயங்களை பார்க்குறாரு. மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்ற பிறகு, பொறுப்பேற்ற பிறகு திமுக கழகம் வந்து தொடர் வெற்றியில் இருக்குது, அவர் தலைமையில் திமுக கழகம் தொடர் வெற்றி பெறுதுங்கிற கருத்தை பிரதிபலிச்சிருக்காரு. பலமுறை நாம் கலைஞரை விட அவர் தேர்தல் வெற்றியில் ஸ்டாலின் தன்னோட மதிநுட்பத்தால் ஸ்ட்ராட்டஜியில் மிஞ்சி போயிட்டாருங்க கருத்தை நான் பலமுறை 2019 தரவுகளின் அடிப்படையில் நான் பேசியிருக்கிறேன். அதை தான் இன்னைக்கு திமுக இளைஞரணி தலைவரும் பேசியிருக்கிறாரு. அதற்கு காரணம் அரசியல் சந்தர்ப்ப சூழ்நிலையும் மு.க. ஸ்டாலினுக்கு கை கொடுக்குது. ஒன்று, ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வந்த ஒரு அலையன்ஸை அவர் இன்டாக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. எஸ், இன்டாக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. இன்னும் ஒன்று, அவரோட ஷார்ப்னஸுக்கு நான் இன்னும் சொல்கிறேன், பிஹைண்ட் த சீன் எதிர்ப்பு வாக்கு இல்லாத 2 கட்சிகளை மீண்டும் கூட்டணிக்குள்ள, கூடுதலாக கூட்டணிக்குள்ள சேர்க்கறது கூட தேவை சூழ்நிலைக்கு ஏற்ப செய்யலாம்ங்கிற இதே வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு கிரைசிஸ் வரும்போது அப்போவே அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுவும் அண்டர் கரண்டில் அவங்களுக்கு இருக்கு. அப்போ அவர் ரொம்ப குய்வைவாக அந்த அரசியலை பண்ணுறாரு. இதில் ஜெயலலிதா அம்மையாருக்கு கை கொடுத்தது மாதிரி இவருக்கும் இன்னைக்குள்ள சூழ்நிலை கை கொடுக்குது. திமுக வர்சஸ் அதிமுக அரசியல் இருக்குது. அதையும் தாண்டி 98ஆம் ஆண்டு எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு ஜெயலலிதா அம்மையார் முத ஒரு பாஜக பிரதமரை முன்னிறுத்தி வெற்றியும் பெற்றாங்க. அப்போ ஒரு அரசியல் என்ன உருவாச்சுன்னா, சாஃப்ட் இந்துத்துவா வர்சஸ் கிறிஸ்டியன் முஸ்லீம் கன்சால்டேஷன், அந்த ஒரு அரசியல் உருவாச்சு. இன்னைக்கு சாஃப்ட் இந்துத்துவா ஓட்டு ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்தது. இன்னைக்கு அந்த இந்துத்துவா ஓட்டு பாஜக உருவம் எடுத்துட்டாரு. அண்ணாமலை 11.4% வாக்களை தாமரையில் பெற்றிருக்கிறார். அதே போல 98ஆம் ஆண்டு 3 முறை ஒதுக்கப்பட்ட பாமகவுக்கு அன்னைக்கு நான் தான் பாமக துணைத் தலைவராட்டும் செய்தி தொடர்பாளர் இருந்தேன். ஜெயலலிதா அம்மையார்ட்ட எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்னு ஒரு அலையன்ஸ் ஏற்படுத்தி கொடுத்தேன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை என்ன திட்டாத திட்டு கிடையாது, முரசில் எழுதாத எழுத்து கிடையாது, கொள்கையற்ற ரவீந்திரன் எல்லாம் பண்ணாரு. அப்போ அது வந்து எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்னு வெற்றி பெறும்போது அதுல ஒரு போலரைசேஷன் உருவாது. பாமக எதிர்ப்பு ஒரு போலரைசேஷன் வட தமிழகத்தில் உருவாது. அதுல விடுதலை சிறுத்தைகள் ஒரு கேட்டலிஸ்டா இருக்குது. இதுக்கு பிறகு 2009ஆம் ஆண்டு நாம் தமிழர் சீமான் ஒரு பவர்ஃபுல் ஸ்பீக்கர் ஜெயலலிதாவுக்கு ஆதரவா இலை மறந்தால் ஈழமலர்னு வர்றாரு. அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கிறது வரை அவர் 1% வாக்குல தான் இருந்தார். ஜெயலலிதா அம்மையாருக்கு ஈர்ப்பு சக்தி முன்னாடி அவரால் எதுவும் சாதிக்க முடியல. இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார்ட்ட இருந்த வாக்களை எடுத்து அவர் 8.2% வாக்கு வாங்கிட்டாரு. அவர் 8.2% வாக்கு வாங்கினது மட்டும் இல்ல, அவர் பேசக்கூடிய அரசியலுக்கு எதிராக பிற மொழியாளர்கள் வந்து திமுக பக்கம் கன்சால்டேட் ஆகுறாங்க. சோ இந்த 3 நெகட்டிவ் ஓட்ஸும் திமுகவுக்கு வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இலவசம் இல்ல. கலை குறிப்பிட்ட அந்த 7% ஓட்டும் நீங்க சொல்ற அதுல தான் வருமா? அந்த 7% ஓட்டுங்கிறது திமுக கழகம் வந்து அன்னைக்கு 2016ஆம் ஆண்டு 40% தான் திமுகவும் காங்கிரஸும் எடுத்தாங்க. இன்னைக்கு அதுல இருந்து அவங்க 47 வரை போயிருக்காங்கன்னு சொன்னா, ஸ்டாலின் வந்து வெற்றி பெற்ற அணில கமலஹாசனும் தேவைன்னு அவர் ஏத்துக்கிறாரு. கமலஹாசனால தென்சென்னையில ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. கமலஹாசன் ஓட்டெல்லாம் மைனஸ் கலை சொல்றாரு. கலைக்கு நான் டேட்டா மறுக்கல, பட் கமலஹாசனால தென்சென்னையில கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. இதே கமலஹாசன் கொங்கு பெல்ட்ல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஒரு பிளஸ் ஆட்டு கமலஹாசன் அவங்க மதிச்சு அடிஷனல் ஆட்டும் கமலஹாசனை சேர்க்கிறாங்க. இதே மாதிரி 26க்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை தக்கன அணிகளை ஸ்டாலின் அணிகளை உயர்த்ததுக்கு கட்சிகளை சேர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதா மீண்டும் நான் பதிவு பண்றேன். சோ ஸ்டாலினோட அந்த இது என்னன்னா, எங்களோட வெற்றிக்கு காரணம் கூட்டணி தாங்கிறத அவர் அட்மிட் பண்றாரு. ஓகே, இப்போ அந்த 7% அது வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவா வாக்கு, அந்த வாக்கை பெறுவதற்காகத்தான் முத்தமிழ் முருகன் மாநாடு தொடங்கி பல விஷயங்கள்ல முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த வாக்கு தொடர்பான உண்மையை நான் இப்போ வெளிப்படையா பேசுறேன். 2019 நாம் தமிழர் சீமான் எடுத்தது 3.8% வாக்கு. சரி, அது வந்து பாராளுமன்ற தேர்தல். 2024 அதே சீமான் எடுத்தது 8.2% வாக்கு. 3 அணி நிற்கும் போது 4வது அணி 2% ஓட்டு தான் வரணும். சரி, 3 அணி நிற்கும் போது 4வது அணி 2% ஓட்டு தான் வரணும். இங்க அகாலிடல் வந்து பாதியா போயிட்டாங்க இந்தி கூட்டணிக்கும் இந்தியக்கும் இடையில. சரி, இது பிஎஸ்பி மாயாவதி பாதியா போயிட்டாங்க. பிஆர்எஸ் தெலுங்கானாவில் பாதியா போயிட்டாங்க. ஐஎன்எல்டி பாதியா போயிட்டாங்க. பட் சீமான் வந்து 8.2 எடுத்தார். இன்னைக்கு பிஎம்ஓ எப்படி ஒருத்தர் இப்படி டபுள் பண்ணிட்டாருங்கிறத ஆச்சரியத்தோட தான் பாக்குறாங்க. சரி, சோ அந்த வாக்குங்கிறது 4% வந்து அவர் உயர்ந்திருக்கிறாரு. திமுக அணி இழந்த 7%, 4.5 சீமான் எடுத்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு
வட தமிழகத்தில் உள்ள பெரிய வெற்றியால 1% தான் போயிருக்குது. வட தமிழகத்தில் எடப்பாடி 10.5 கொடுத்ததுக்கு ஒரு சமூகம் அவரை பேக் பண்ணுது. அதுதான் 1% உயர்த்திருக்குது. எதிர்ப்போட்ல 4.5%. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஈர்ப்பு 1% எடுத்த ஒரு கட்சி 4.5% திமுக இழந்த வாக்கு எடுத்திருக்குது. இதுதான் டேட்டா. இன்னும் இதை சொல்லி போனீங்கன்னா ஈரோடு கிழக்குல வந்து இடைத்தேர்தலில் 25% வாக்கெடுத்த அதிமுக இன்னைக்கு 23% வாக்கு தான் எடுத்திருக்குது. ஜெயலலிதா அம்மையார் திருமங்கலத்தில் இடைத்தேர்தல் எடுத்ததோட பெரிய அளவுக்கு பொது தேர்தல் அந்த செக்மெண்ட்ல எடுத்தாங்க. மதுரை மத்திய மதுரை மேற்குல எடுத்தாங்க. இடைத்தேர்தல் வாக்கை விட குறைவான வாக்கு எடுத்திருக்காங்க. அதே இடைத்தேர்தல் வாக்குலையும் அந்த தமிழ் தேசிய அந்த குழப்பங்களுக்கு பிறகு தானே அதிமுக ஒரு பாடம் கற்றுக்கொண்டதா, நாங்க தனித்து வரோம், பாஜக வேண்டாம், இனி எந்த தேர்தலிலும் கூட்டணி இல்லைங்கிற ஒரு முடிவை அப்பதானே அவங்க எடுக்கிறாங்க. அது அதுக்கான எதிர்வினையை புரிஞ்சுக்க கூடாது. அதற்கான எதிர்வினையில தான் திமுக இழந்த 8% வாக்கு வந்து நாம் தமிழருக்கு பேருக்கு, பாஜக தமாக 8% வாக்கு எடுத்திருக்காங்க. அதிமுக இடைத்தேர்தலை விட 3% வாக்கு குறைஞ்சிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. ஈரோடு கிழக்குல அவங்க நிற்கிறாங்களா இல்லையாங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். இது மிகப்பெரிய பின்னடைவு, ஜெயலலிதா சந்திக்காத பின்னடைவு. 1% உள்ளாட்சி பலம் கொண்ட நாம் தமிழர் தன் பிரச்சாரத்தால 8.2% வாக்கு எடுத்திருக்காங்க. சோ அதிமுக இந்துத்துவால பலகீனப்பட்டிருக்குது. அன்னைக்கு உருவம் இல்லாம அந்த இந்துத்துவ ஓட்டு ஜெயலலிதா கையில இருந்தது. இன்னைக்கு அண்ணாமலை ஒரு எந்த கல்யாண் சிங், எதியூரப்பா, சுந்தர்லால் பட்வா, பைரன் சிங் சகாபாத், மதன்லால் குரானா மாதிரி ஒரு அடையாளமாட்டு பாஜகவுக்குள்ள ஒரு சக்தியா வந்து 11.4% வாக்கு எடுத்திருக்கிறாரு. தமிழிசை, பொன்னார், இலகணேசன் எல்லாம் தாண்டி எடுத்திருக்கிறாரு. சீமான் ஜெயலலிதா இருக்கும்போது 1.1 எடுத்தவர் 8.2 எடுத்திருக்காரு. நீங்க பிரதமர் வேட்பாளரா முன்னிறுத்தி மோடியை முன்னிறுத்தி நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் போது மத்திய அரசுக்காக அப்படின்னு கிடைக்கிற வாக்குகளை நம்ம சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்க முடியல. நான் பைரன் சிங் சகாபாத்தோட சுந்தர்லால் பட்டாவோடையும் கல்யாண் சிங்கோட தான் ஒப்பிடுறேன். அதுல என்ன இருக்குது? அந்த கட்சியில உள்ள தலைவரோட ஒப்பிடுறேன். அதே மாதிரி சீமான் 8.2 எடுத்ததை எல்லாரும் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணாங்க. நான் கால் எஸ்பாட் ஆனஸ்டா உண்மையை சொல்றேன். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1.1 எடுத்த சீமான் 8.2 எடுத்திருக்காருன்னா நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப் தான். எடப்பாடி பழனிசாமியின் அரசியலில் பலன் இல்லாத 100% கம்யூனிட்டிஸ் தான் சீமான் எடுத்துட்டு வரார் தமிழ் தேசியங்கிற பேர்ல. இன்னைக்கு கூட ஜெயலலிதா அம்மையார் வந்து அவங்க அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாதுன்னாப்ல. எடப்பாடி அதை ஆதரிக்கிறாரு. சீமான் சரியோ தப்போ, நான் சரின்னு சொல்ல வரல. தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பறையர்களுக்கும் ரெட்டையில நம்பி இலவச ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களுக்கு எடப்பாடி அநீதி இழைத்து விட்டார். அவங்க 5% இடஒதுக்கீடு உயர்த்தணும்னு சீமான் பேசுறாருன்னா சீமானோட வளர்ச்சிங்கிறது எடப்பாடி பழனிசாமியின் வீழ்ச்சி, அண்ணாமலையின் வளர்ச்சிங்கிறது எடப்பாடி பழனிசாமியின் வீழ்ச்சி. 45% மக்களவையில் எடுத்த அதிமுக 20% தான் இருக்குது. இந்த கால்குலேஷன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத பேசலாம் அடுத்த சுருக்கமா. ஒன்றும் இல்லை சார் சொன்னாங்க. இதில் ஒன்று பார்க்கணும். அண்ணா பாஜகவுடைய 11% ஓட்டில் கிட்டத்தட்ட 3-4 பேர் வந்து வேற கட்சி சார்ந்தவங்க அவங்க சின்னத்தில் போட்டிக்கிட்டது. இது குறித்து அதையெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 5% அவங்க ஓட்டு எப்பவும் இருக்குல்ல 5-6% அதுதான் இருக்கு. பாக்கி எல்லாமே ஜான் பாண்டியனுக்கு ஒரு கட்சி இருக்கு. அவரு நின்னது அதே போல ஒரு நிமிஷம் இருங்க கருணேஷ், தெரியும் நீங்க யாரும் எனக்கு தெரியும், நீங்க யாருன்னு தெரியும். இப்படி பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது மாதிரி பவர்ஃபுல்லான இப்ப பாரிவேந்தரன்னாரு, இதெல்லாம் இவங்க சின்னத்துல நின்னு வாங்கிய வாக்கு. 2019 தினகரன் கூட 6% ஓட்டு வாங்கினாரு. அவர் இந்த முறை பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தாரு. சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேமுதிக, பாமக எல்லாம் கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா திரும்ப 3% தான். பிஜேபி பெருசாலாம் வளரல. இதுதான் யதார்த்தம். ஒண்ணு அதே மாதிரி அதனால பெரிய அளவுல வளர்ச்சி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி ஸ்ரீகாந்த் சொன்ன குற்றச்சாட்டுக்கு இதுதான் கணக்கு. நான் உள்ள சொல்றேன், எடுத்து பாருங்க. அது போக இவர் சொன்ன வேற ஒரு விஷயத்துக்கு வர ஸ்ரீகாந்த் சொன்ன வேற ஒரு விஷயத்துக்கு சொல்றேன். அவர் பேசும்போது ஒரு முறை சொன்னார், 2 முறை திமுக ஆட்சிக்கு வந்த வரலாறு இல்லைனாரு. 67 வந்துச்சு, 71 வந்துருச்சு. உற்றும் அது கூட 66 அண்ணாவை முன்னிறுத்திய தேர்தல், 71 கலைஞரை முன்னிறுத்திய தேர்தல் கூட அவர் சொல்லுவாரு. அதை விட்டுறேன். இப்படிதான் ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இப்படி இன்றைய முதல்வருக்கு அவர் ஜாதகப்படி சிஎம் ஆக முடியாதுன்னாங்க. அதை மீறி சிஎம் ஆனோம். முதல்ல ஜாதகத்தை பிடிச்சாரு, இப்ப ராசிக்கு வந்திருக்காரு, 2வது வாட்டி ஆக மாட்டாங்கன்னு. இதையும் உடைப்போம். சரி ஸ்ரீகாந்த், சுருக்கமா
சொல்லுங்க. அதாவது இப்ப அவங்க ஒரு கணக்கீடு சொன்னாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி அதே பாரிவேந்தர் வந்து அவங்க திமுகவோட நின்று ஜெயிச்சாரு. அப்ப அது திமுக ஓட்டே இல்லையா? அவர் வாங்கின ஓட்டா? அதாவது எந்த கட்சியில் நிக்கிறாங்கிறத ஏற்றுக்கொள்ள கூட அவங்களுக்கு மனப்பக்குவம் இல்லை. வந்து 18.7%